இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் இடையே போர் நிலவி வருது. இந்த நிலையில உலக வர்த்தகத்துல முக்கிய பாதையா இருந்து வர ஹார்மூஸ் ஜலசந்தி நீர்வாழி பாதையை மூடுவதா ஈரான் அறிவிச்சாங்க. இது காரணமா உலகோட பல்வேறு நாடுகளிலும் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவிட்டு இருக்கு. இந்தியாவில இப்ப பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஏற்படல. ஆனாலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்கு. இதனால ஹோட்டல்களும் பல குடும்பங்களும் பெரும் இன்னல்களை சந்திச்சிருக்காங்க. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட பேசியிருக்காங்க. இதுல இந்திய கப்பல்களை ஹார்முஸ் வழியா அனுமதிக்க ஈரான் அனுமதி அளித்ததா தகவல் வெளியாகிருக்கு. இந்த நிலையில இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் டெல்லியில இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்காரு. அதுல இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லும் போது, ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சரோட நான் 3 முறை தொடர்பு கொண்டு பேசியிருக்கேன். இதுல இறுதியா மேற்கொண்ட உரையாடல்ல கப்பல் போக்குவரத்து பாதுகாப்பு மற்றும் இந்தியாவோட எரிசக்தி பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் குறித்து விவாதிச்சு பேசணும். இப்போதைக்கு இந்த அளவுக்கு மட்டுமே சொல்ல முடியும்னு தெரிவிச்சிருக்காரு. அப்ப கப்பல் அந்த வழியா பயணிக்கலாம், இந்தியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, இப்படிப்பட்ட செய்திகள் வெளியானது எல்லாமே பொய் தான் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகிருக்கு. இன்னும் பேச்சுவார்த்தை மட்டும்தான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் வேற எந்த விஷயமும் நடக்கல அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகிருக்கு. இதுக்கு என்ன பதில் கொடுக்க போறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதே நிலைமை தொடர்ந்தா இந்தியாவில் சிலிண்டர் தட்டுப்பாடு மட்டும் இல்ல, பெட்ரோல் போன்ற பிரச்சனைகளுக்கும் மக்கள் ரொம்ப அவதிப்பட வேண்டி இருக்கும் அப்படிங்கிற தகவல் வெளியானதை தொடர்ந்து நிறைய பேர் இப்ப அவங்க வாகனங்களுக்கு பெட்ரோல் அடிக்க எல்லாம் ரொம்பவே ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.